ஹர்ஷகுட்டியோட 11th மந்த் நான்வெஜ் ரெசிபி பேபிக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கைண்ட் ஆஃப் சூப் ரெசிபி தான். ஒரு கையளவு துவரம் பருப்பு, அதில் ஒரு பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெப்பர், சால்ட் வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மட்டன் கொழுப்பு பீஸாக ஒரு 2 எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக சிக்கன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பீஸ் கொடுக்க போகிறதில்ல, நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்துட்டு மட்டன் குழம்புலேருந்து இந்த பீஸ்லாம் எடுத்து வறுவல் மாதிரி பண்ணியிருந்தேன். இதை ரைஸ்க்கு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பேபி ரெசிபிக்கு வரலாம். முக்கியமாக அதில் என்ன பாயிண்ட் நோட் பண்ணணும்னா, தண்ணி நிறைய ஊற்றாதீங்க. இந்த தண்ணியில் தான் அவ்வளோ சத்துமே இருக்கும். அளவாக ஊற்றி அதை ஃபுல்லாக பேபிக்கு ரைஸோட பிசைஞ்சு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதை பிசைஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து கொடுத்தா இதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே இந்த மட்டன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பூண்டு சீரகம்லாம் இருக்கிறதுனால பேபிக்கு ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி பேபி ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்து நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும்